விருச்சக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. லக்னம் செவ்வாயாக வருகிறது. வேகம், துடிப்பு எதையுமே உடனே செஞ்சு முடிச்சிடணும். அடுத்ததுதான் செயல்திறன் அப்படின்றது. இதற்கு எகேன்ஸ்ட் புதன் தான். பொறுமையும் நிதானமும் வியூகம் பகுத்து எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்ற தந்திர பகுப்பை கடைபிடிக்கக்கூடிய புதன் அவயோகி, காரக அவயோகி, லக்ன காரக அவயோகி. அதன் பிறகு ஆதிபத்திய அவயோகி. 8, 11ஆம் இடம் என்ற ஆதிபத்தியத்திற்கு அவயோகி. அஷ்டமத்தையும் நஷ்டத்தையும் இழப்பையும் சில வெளியில் சொல்ல முடியாத துயர சம்பவங்களையும் குறிக்கக்கூடிய இந்த 8க்கு ஆதிபத்தியம் பெற்று அதன் பிறகு அவயோகியாக வந்து விடுகிறார். இந்த புதனோடு தனித்து இந்த புதன் 5ஆம் இடத்துல இருக்கார். ரொம்ப சிரமம். நீசமா இருப்பார். நீசமா இருந்தாலுமே சிரமத்தை கொடுக்கிறார். 9ஆம் இடமான பாக்கியமானையில இருக்கிறார். கஷ்டம், சிரமத்தை கொடுக்கிறார், துன்பத்தை கொடுக்கிறார். ஜாதகருக்கு பாக்கியங்களை தடை போடுறார். மனதில் காதல் எண்ணத்தினால் வாழ்க்கையின் முற்பகுதியிலே அன்பினால் பிரச்சனைகளை கொடுக்கிறார். அதே இந்த புதனோடு குரு சந்திரன் ஸ்தான பலத்தை பெறும்பொழுது, குரு சந்திர ஸ்தான பலத்தை பெறும்பொழுது புதனினால் ஆதாயம் கிடைக்குது. ஜாதகர் பெரிய பிசினஸ் மேனா மாறுறார், அல்லது ஜாதகர் அறிவின் மூலியமாக பெயர் பெறார், கண்டுபிடிப்புகளின் மூலியமாக பெயர் பெறார், பூர்வீகம் இல்லாத வெளியிடத்துல கௌரவ பெயர் புகழ் அங்கீகாரத்தை பெற்று விடுகிறார்.